வணக்கம் நேயர்களே. இந்தப் பதிவுல நாம பார்க்கப் போறது புறநானூறு என்ற சங்க இலக்கிய நூலின் 348வது பாட்டான பெருந்துரை மரனே. இந்த பாட்டை எழுதியவர் பரணர் என்ற புலவர். இவர் பாணர் மரபினர். கபிலர் காலத்தவர். இவருடைய செய்யுட்களுள் அக்கால வரலாற்றுச் செய்திகள் பலவற்றைக் காணலாம். தினை, காஞ்சித் திணை. ஒரு கன்னியின் பெற்றோர் மணப்பதற்காக வந்து கேட்ட ஓர் அரசிளைஞனுக்கு அவளைத் தர மறுத்தனர். அதன் காரணமாக அவன் அவ்வூரை முற்றுகையிட்டனன். களத்தில் வென்று இவளை மணப்பேன் என்று சூளும் உரைத்தனன். கன்னியின் பெற்றோரும் போருக்குத் தயாராயினர். இருதிறத்துப் படையணிகளும் கோட்டைக்கு உள்ளும் புறமுமாகப் பரவின. அதனைக் கண்ட புலவர் பாடிய செய்யுள் இது. இவள் தாய் இவளைப் பெறாதிருந்தால் நன்றாயிருக்குமே என்கின்ற அவருடைய சோகத்தின் மிகுதி இதனாற் புலனாகும். பாடல் பெருந்துரை மரனே. வெண்ணெல் அறிஞர் தன்னுமை. வெண்மையான நெல்லை அறுக்கும் உழவர் தன்னென்ற ஒலியோடு தன்னுமையே ஒலிக்க. வெறி கண்மடர் கொண்ட தீந்தே நீரிய. அது கெட்டு மூங்கிற்கணுவிலே தேனடை கொண்டிருந்த இக்கள் அஞ்சிப் பறந்து ஓடின. கல்லரிக்கும் குயம். அதனால் அஞ்சாது தேனை வடித்து உண்ணும் குயவர் சேரி ஒரு பக்கம். சிறுசின் மீன் சீவம் பான் சேரி. சிறு சிறு மீன்களைப் பிடித்து உண்டு வாழும் பாஞ்சேரி ஒரு பக்கம். வாய்மொழித் தழும்பன் ஊனூர் அன்ன. இவ்வாறு வளம் மிகுந்து விளங்குவது வாய்மொழி தவறாத தழும்பனின் ஊனூர். குவளை உங்கனிவளை. அவ்வூர் குளத்தில் மலர்ந்த குவளை மலர் போன்ற மையுண்ட கண்ணினளான இவளை. தாயே ஈனாள் ஆயினள் ஆயின். இவள் தாய் பெற்றிருக்காமலேயே இருந்திருக்கக் கூடாதோ? ஆனாத்து நிழல்தோறும் நெடுந்தேர் நிற்பா. மரநிழல்தோறும் நெடுந்தேர்கள் நிற்கின்றன. வயந்தோறும் சென்னுதல் யானை பிணிப்பா. நீர்த்துறைக் கரைப் பெருமரங்களில் யானைகளைக் கட்ட வருந்தல மண். அம்மரங்கள் வேர் கிளம்பி வருந்துகின்றன. எம் பெருந்துரை மரனே. இவ்வாறு பகைவர் புகுந்து பாழ்படுத்தும் நிலை இவளாலன்றோ இவ்வூர்க்கு ஏற்பட்டது.